உணர்ந்து என் அறிவு அதுவாய் கண்டேன். இருநிலை இருப்பியக்கம் இணைந்து காந்தமாக இடைநிலை உணர்ந்து கொண்டேன். என் அறிவு அதுவாய் கண்டேன். இருநிலை இருப்பியக்கம் இணைந்து காந்தமாக இறைநிலை உணர்ந்து கொண்டேன். மறைப்பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கேற்ப மதிப்புள்ள நேர்மையான மறைப்பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கேற்ப மதிப்புள்ள நேர்மையான இறைநிலை உணர்ந்து கொண்டேன். நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு. நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு. நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு. நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு இறைநிலை உணர்ந்து கொண்டேன். முறை பலவாய் பிரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறைநிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி. முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறைநிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி. இறைநிலை உணர்ந்து கொண்டேன். என் அறிவு அதுவாய் கண்டேன். இருநிலை இருப்பியக்கம் இணைந்து காந்தமாக இறைநிலை உணர்ந்து கொண்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதினைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாண்ட ஆகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண
என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்வேன். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய் என்று பார்க்கிறோம். குருவே அறிவேதான் தெய்வம் என்றார் தாயும் மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். அதை வாழ்ந்து காட்டினோம் நினைவு கூர்வோம். குருவே துணை. குருவே துணை. குருவே துணை. குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர் நற்சிந்தனை இறை விஞ்ஞானம் என்ற தலைப்பில் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் வேதத்திரிய தொடர் சிந்தனையில் 42ஆம் பாகத்தில் செயல் விளைவு தத்துவம் பற்றிய 8வது பாகம். நேற்றைக்கு ஒரு ஐயா அவர்கள் சில கருத்து கேட்டிருந்தார்கள். உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று மகிழ்ச்சியுடைய கவியில 2 வரிகள். செயல், அதுக்கு தக்க விளைவு, அதை உணரக்கூடிய உணர்ச்சிகள், இன்ப துன்பங்களாக உணர்கின்ற உணர்ச்சிகள், இவைதான் பகுத்தறிவாக நாம் அறிந்திருக்கின்றோம்.
இது விலங்கினங்களிலே 5 ரூபா இருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் விண்ணிலே பஞ்சபூதங்களிலே இந்த அறிவு உண்டா இல்லையா என்றால் இல்லை என்று பொதுவாக நினைப்போம். ஆனா அறிவு இல்லாத இடம் கிடையாது. இப்ப அறிவு என்றால் உணர்தல் தானே, உணர்கின்ற சிறப்பு. இப்போ மணல் எடுத்துக்கொள்ளுங்களேன். அதிலே சில தரங்கள் உண்டு. நல்ல தரமுள்ள மணல் அதைத்தான் அணைக்கட்டுகள் கட்டுவதற்கு பயன்படுத்துவாங்க. அப்ப நல்ல உள்ள மணல் என்பது எதுன்னா பல்கினஸ் என்று அப்படின்னா, அதாவது தண்ணீர்ல போட்டா அதிக அளவு சுருங்கணும். அது அந்த தண்ணீர் வற்ற அது உலர்ந்து போகிற போது அது அதிக அளவில் விரிவடையணும். இந்த தன்மை இருக்கிற போது அது உயர்ந்த ரக மணலாக சொல்லும். அப்ப நீரில் பட்டவுடன் சுருங்க வேண்டும் என்பதும், வெயில் பட்டவுடன் விரியும் என்பதும் அதுக்குள் இருக்கின்ற உணர்வுகள் தானே. உணர்வு இல்லைன்னா எப்படி தண்ணீரை பட்டுருச்சு அப்படி சுருங்க முடியும்? எனவே உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே. ஒழுங்காற்றல், எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கம் இருக்கும். காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சிப்பூ. எதுவுமே காலம் தவறாது. காலம் தவறாததுக்கு ஒழுக்கம் என்றுதான பேர். அந்த ஒழுக்கத்திற்கு அடிப்படை அறிவே ஒழுங்கமைப்பாக இருக்கிறது. அந்த அறிவின் வெளிப்பாடு செயல்பாடுதான் இப்படி இருந்தால் இதற்கு நன்மைகள், இதற்கு முரண்பட்டால் துன்பங்கள் என்று உயிரினங்களிலே உணர்கின்ற சிறப்பை பெறுகின்ற போது இன்பம் துன்பம் என்று 2ஆக உணர்த்தி காட்டுகிறது. தெய்வ நீதி புண்ணியங்களுக்கு தக்க நன்மைகளை தருவது போல பாவங்களுக்கு தகுந்த துன்பங்களையும் தருகிறது. அதிலே கூட மரக்கருணை என்று பார்த்தோம். நோக்கம் என்ன என்றால், இந்த ஆத்மா கொஞ்சம் அழுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அழுக்கை துவைக்க வேண்டும் இல்லையா, சுத்தப்படுத்தணும் இல்லையா, அதற்காக ஒரு சிறு துன்பத்தை தந்து அந்த ஆத்மாவை வினைப்பதிவை நீக்கி சுத்தப்படுத்தி விடுகிறது. தெய்வ நம்பிக்கையோடு வருகின்ற துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு சகித்து கொண்டால் படிப்படியாக ஆத்மா சுத்தமாய் கொண்டே வந்து ஒரு நாள் அனைத்து பதிவுகளும் நீங்கிய தூய ஆத்மாவாக மாறிவிடும். அதன் பிறகு பிறக்கின்ற சந்ததிக்கு சுகம் மட்டுமே சாஸ்வதம், துன்பத்தின் சாயல் கூட விழாது. தெய்வமே அறிவாக உள்ள சிறப்பை அறிந்து அதன் இயக்க நீதிக்கு இசைந்து வாழ்கின்ற மனிதர் ஆற்றுகின்ற அனைத்து செயல்களும் அறவழியில் அமையும். பண்புள்ள இவரால் அடுத்து வரக்கூடிய 6 தலைமுறைகளுக்கும் துன்பமில்லையே தவிர, அடுத்த சந்ததியின் செயல்களில் தர்மம் தவறினால் அதற்குரிய துன்பத்தை சந்தித்தே ஆக வேண்டும். ஒரு தலைமுறையில புண்ணியத்தை செய்துவிட்டால் அடுத்து 7 தலைமுறைகளும் சுகமாக இருக்கும் என்று உத்தரவாதம் அல்ல. ஒவ்வொரு பிறவிலையும் இருபிறப்பும் தீய வைத்தேண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கள் பெண். ஒவ்வொரு தலைமுறையிலேயும் பழிச்சிலை செய்வதற்கு வெட்கப்படுகின்ற சந்ததியாகவே பிறந்து விட்டால் ஒரு கட்டத்தில் துன்பத்தின் சாயல் கூட விழாது. இறை வழிபாடு சொல்வதே இறை நீதியோடு தெய்வ நீதியோடு இணைந்து வாழ்வதுதான் இறை வழிபடுதல். அதாவது நமது எண்ணம் சொல் செயல்களால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இக்கணமும் எதிர்காலத்திலும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தருவதைத்தான் ஒழுக்கம், அறம், தர்மம், புண்ணியம் என்றெல்லாம் சொல்கின்றோம்.
நாம் ஈட்டுகின்ற செல்வத்தை 2 வார்த்தைகளால் குறிப்பிடுகின்றோம். பணம் சொல்லுவோம், காசுன்னு சொல்லுவோம். பொதுவா பணம், காசு 2ஐயும் ஒரே பொருளாக கொள்ளுகிறோம். சில பேர் காசுன்னு சில்லறை காசுகள், பணம் என்றால் ரூபாய் தாள்கள் என்று புரிந்து வைத்திருப்பதும் உண்டு. ஆனால் காசு என்ற சொல்லுக்கு பொருள் குற்றம். அதே ராமாயணத்திலேயே ஒரு குறிப்பு உண்டு. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்றோர் போசை முற்றபு நக்குவு புக்கெனு ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசியில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று ராமாயணத்தை துவங்குகின்ற போது முதல் கவியே கம்பர் சொல்கிறார். காசியில் கொற்றத்து ராமன் கதையரோ, குற்றம் இல்லாத ராமனின் கதையை நான் சொல்ல தொடங்குகிறேன். இந்த இடத்தில் ஒரு குறிப்பும் இருக்குங்க. ராமாயணம் ஒரு கதை, சரித்திரம் அல்ல. காசியில் கொற்றத்து ராம சரித்திரம் சொல்லியிருக்கலாம். ஆனா கம்பர் அப்படி எழுதுற, காசியில் கொற்றத்து ராமன் கதையரோ அப்படின்னு முடிக்கிறார். அப்ப குற்றம் இல்லாத, துன்பம் அதாவது குறையில்லாத ஒரு காசு என்ற சொல்லுக்கு பொருள் குற்றம். இதே கருத்து கண்ணசன் பாடலிலே வரும். காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவையற்றது என்பார். எனவே நாணயம் என்பது நடத்தை மட்டும் அல்ல, அந்த நடத்தையின் மூலம் உழைத்து பெறுகின்ற பணம் என்றும் பொருள். அதனால்தான் மனிதனுடைய நடத்தைக்கும் நாணயம் என்று பேரு, பணத்துக்கும் நாணயம் என்று பேரு. காசு என்ற குற்றம், குறுக்கு வழியில் சம்பாதிப்பது, லஞ்சம், ஊழல், உழைக்காமல் சம்பாதிக்கின்ற வாங்குகின்ற சம்பளம், இது எல்லாமே குற்றங்கள். எனவே சமுதாய சட்டம் சில காரணங்களால் குற்றத்தை தண்டிக்காமல் விட்டாலும் சித்திரகுப்தன் கணக்கு காட்டியே தீர்வான். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. அந்த கணக்கின்படி இறை நீதி தண்டித்தே தீரும். இதுவரை இந்த தெய்வீக நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து தப்பியவர் யாரும் கிடையாது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்றார் வலுப்பிறந்தகை. ஏன்னா மனிதனுடைய அதிகாரம், வாய்ப்புகள், இதை பயன்படுத்தி நேரு வழியிலேயோ குறுக்கு வழியிலேயோ எவ்வளவோ சம்பாதிக்கலாம், தர்மம் செய்யலாம். எல்லாமே நம்முடைய சுதந்திரம் தான். ஆனால் எதை செய்தாலும் அதற்கு விளைவு என்று ஒன்றை தொடர்ந்து கணித்து கொண்டே வருவது இறை நீதி, இயற்கை சட்டம். அந்த சட்டத்தின்படி நாம் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், துன்பமா, இன்பமா, அமைதியா, பேரின்பமா என்பதெல்லாம் அந்த இயற்கை சட்டமே வகுத்து விடுகிறது. 5 காரணிகள் என்று நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. அதாவது நான் வங்கியில பணிபுரிந்த காலத்துல ஆடிட்டிங்ல இருந்த கொஞ்ச நாள், நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட். ஒரு நாள் எங்கள் பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் ஆடிட்டிங் வந்ததுனால ஒரு டின்னர் கூப்பிட்டு இருந்தாங்க. பெரிய டைனிங் டேபிள், ஏகப்பட்ட ஐட்டம்ஸு, எல்லாருக்கும் நிறைய ஐட்டம் பரிமாறுறாங்க. அவருடைய பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் வச்சுருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் இவ்வளோ கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றுமே நோ, ஐ கேனாட் ஈட் எனிதிங், ஐ கேன் ஒன்லி என்ஜாய் அதர்ஸ் ஈட்டிங் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா எல்லா வியாதியும் இருக்குது. சரி, என்ன சாப்பிட்றீங்கன்னு, கேழ்வரகு கஞ்சி. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இந்த கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறதுக்காக எத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்க? அப்ப இல்லாமை கொடுமை அல்ல, இயலாமை குற்றம் அல்ல. இருந்தும் அனுபவிக்க முடியாததை போன்ற ஒரு பாவம் இருக்கு பாருங்க. அதை அனுபவிக்கிறவங்களை பார்த்தாதான் தெரியும். இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, அவனுக்கு ஒரே பிரச்சனை இல்லை என்பதுதான். முடியல சம்பாதிக்க, அதுவும் பிரச்சனை இல்லை, என்னால் இவ்வளவுதான் முடியும்.
ஆனா எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சிரமம் இருக்கு பாருங்க. பார்த்து பார்த்தே துடிக்கின்ற ஒரு வாழ்க்கை. அது கொடுமையிலும் கொடுமையானது. அதுதான் அவருடைய வாழ்க்கை. அப்ப பார்த்த காட்சி இந்த குறளை படிக்கிற போது நினைவு வரும். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் உனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கையா, ஆனா எதையும் நீ சாப்பிட முடியாது. உனக்குன்னு விதிக்கப்பட்டது கேழ்வரகு கஞ்சி. உன்னால் வாங்க முடியும், நிறைய வாங்க முடியும். ஆனா எதை சாப்பிட முடியும்? கேழ்வரகு கஞ்சியை தவிர வேற ஒன்றும் சாப்பிட முடியாது. அப்ப வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும், பல கோடிகள் இருக்கும், துய்த்தல் அரிது, அனுபவிக்க முடியாது. வச்சு பார்த்துக்கிட்டே சாக வேண்டியதுதான். ஸோ இப்படித்தான் பணத்தை சம்பாதிப்பது பெருசு இல்லைங்க. அது எப்படி பயன்படுத்துன்ற அறிவு இருக்கணும். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், புண்ணியத்தின் எக்ஸ்சேஞ்ச் தான் பணம். அந்த பணம் வருகின்ற போது மீண்டும் அதை புண்ணியமாக கன்வெர்ட் பண்ணிடணும். பணத்தை பணமா வச்சிருக்க கூடாது. நம்ம உடனே தங்கமா மாத்துறோம், பூமியா மாத்துறோம், வீடா மாத்துறோம், புண்ணியமாவும் மாத்தணும். ஏன்னா தங்கம் வீடு இப்ப வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு வந்தது சில மாதங்களுக்கு முன்பு. எத்தனையோ தங்கம் பூமி கடியில புதைஞ்சு போச்சுங்க, இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த நிலச்சரிவு வந்த பிறகு இப்ப எந்த பூமி யாருக்கு சொந்தம்? யார் அளந்து கொடுக்க முடியும்? எல்லாம் ஒரே இடமா இருக்கும். என்ன ஐடென்டிஃபிகேஷன் நீங்க இது என்னுடைய இடம்னு சொல்லுவீங்க? போச்சு. எனவே இயற்கை அறிவு இறைவன் அது துல்லியமான கணக்கு வச்சிருக்கும். நாம ரொம்ப புத்திசாலி, மேதாவி, கிரிமினல் எல்லாம் நினைச்சுக்கிட்டு அது அந்த மாதிரி கேட்கமாத்தனமெல்லாம் பண்ணினாலும் எது எது பிளஸ் எது மைனஸ் என்பது அந்த இயற்கை சட்டத்திற்கு துல்லியமாக தெரியும். அது சரியான அந்த விளைவை கணித்து அதுக்கு தகுந்த இடத்துல வச்சிரும். இப்போதைக்கு தெரியாது. ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3வது தலைமுறை. அதாவது நான் எந்த அரசியலும் சார்ந்தவன் இல்லை. இருந்தாலும் இந்த கருத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம், நான் எல்லோரும் பார்த்த உதாரணத்தை சொன்னா தானே நமக்கு அந்த ஒரு கருத்தின் மீது நம்பிக்கை வரும். அதுக்காக இதை சொல்ல வரேன். 3 தலைமுறைக்கு மேல புண்ணியம் இருக்காதுங்க. 6வது ஆட்டமெல்லாம் ஆடினா வச்சுங்களேன், கரைஞ்சு போயிடும். இந்தியாவை ஆண்ட தலைமுறை முதல் பிரதமர் நேரு, அவருடைய மகள் பிரதமர், அந்த அம்மாவுடைய மகன் பிரதமர், அவருடைய மகன் என்ன தத்திருக்கிறாரு பாருங்க. முடியல. ஏன் முடியல? 3 தலைமுறையிலே புண்ணியமெல்லாம் தீர்ந்து போச்சுப்பா, மிச்சம் பாவம் தான் இருக்குது, அனுபவி. இதே போலத்தான் இருக்கும். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன். இதே போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். நான் வங்கியில இருந்ததுன்னா இப்போ சில அனுபவங்கள் எல்லாம் உண்டு. ஒரே தலைமுறையில சோபா கார்னர் அப்படின்னு அந்த கடைக்கே பெயர் வைக்கிற அளவுக்கு வளர்ந்து இன்றைக்கு அந்த பெயரை காணாமல் போனதை நான் பார்க்குறோம். வெறும் 50 வருஷத்துக்குள்ள ஒரு உச்சம் தொட்டு அடையாளமின்றி தொலைந்து போன ஒருவருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறோம். ஸோ அனுபவங்கள் எல்லாருக்கும் கிடைக்குங்க. அதை வைத்து ஆராய்ந்து பார்த்து இது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும், அந்த அறிவுக்கு பேர் தாங்க அனுபவ அறிவு. சும்மா அனுபவிச்சுட்டே போறோம், பட் எதையுமே ரீகால் பண்ணி பார்க்கறது இல்லை, அனலைஸ் பண்ணி பார்க்கறது இல்லைன்னு சொன்னா அத்தகைய மக்களுக்கு எந்த மாற்றமும் வராதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா ஏன் மாற்றம் வரல? எதையும் சிந்திச்சே பார்க்கறது இல்லை. காலையில் எழுந்திரிச்சா பணம் 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 பணம், தூங்குறதுக்கு நேரம் இல்லாம, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். என்ன பண்ண போற இதை வச்சுக்கிட்டு? அது நேர்வழி சம்பாதிக்க வாய்ப்பு இருந்தா நேர்வழிக்கு போறாங்க, இல்ல குறுக்குவழியில போயிடுறாங்க. நேர்வழி எல்லாத்துக்கும் கிடைக்குமா? புண்ணியம் இருந்தா தான் நேர்வழி திறக்கப்படும். புண்ணியம் இல்லாம நேர்வழி கிடைக்காது.
அப்ப குறுக்கு வழி தான் போவாங்க. அதான் ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இன்றைக்கு வறுமை வந்து விட்டதே, கொஞ்சம் நான் திருடிக்கிறேன் என்று சொல்லி திருடாத. ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய உன்னுடைய சந்ததி இதைவிட கொடுமையான வறுமை சந்திக்க வேண்டி வரும். எங்கேயோ படிச்சேன், திருக்குறள் இருக்கும்னு நினைச்சு தேடி பார்த்தேன், இல்ல, எங்கேயோ படிச்ச கருத்து இது. ஸோ அப்படி இறைவனுடைய தீர்ப்பு மிக துல்லியமாக இருக்கும். அதனால வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்க மறந்து விடாதே. திறமை வளர்த்து கொண்டுதான் வறுமையை நீக்க வேண்டுமே தவிர திருடு நீக்கணும் வச்சுக்கல, அது மேலும் வறுமையை தந்துவிடும். அதனால் சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். சிந்தனையை தூண்டுவதற்குத்தான் மகான்கள் வந்து தத்துவத்தை தர்றாங்க. சிந்திக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா நட்டம் யாருக்குங்க? நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் தான். எனவே இருந்தும் அனுபவிக்க முடியாத அளவுக்கும் செய்து விடுவான் இறைவன் தீர்ப்பு. இது மிகப்பெரிய பாவம் அல்லவா? அதனால இறைவன் தீர்ப்பை கர்மாவின் அமலாக்கம், என்கவுண்டர். அதர்மத்தை தர்மமாக்கி சொத்து சேர்த்தாலும் அறிவாக உள்ள இறைவன் எல்லாவற்றையும் துல்லியமாக கணித்து அனுபவிக்க முடியாதபடி செய்து விடுவான். அனுபவிக்க முடியாத ஒரு வசதிகள் சொத்து இருந்தா என்ன, இல்லாட்டி என்னங்க? சரி, இதுவரை இந்த செயல்கள் தத்துவத்திலே நாம் சிந்தித்த கருத்துக்களை ஒரு தொகுப்பாக பார்த்தோம் என்றால், முதலாவது தெய்வத்தின் பின்னமே இறை துகள் என்ற சக்தியாக்கி, அந்த சக்தி பிறக்கின்ற போது இயல்புக்கு விதியும் பிறக்கிறது. அந்த விதியின் விளைவாகவே இறை துகள் குவிந்து விண்ணாகி பஞ்சபூதங்களாகிறது. அதுவே ஜீவன்களிலே ஜீவாந்த துகளாக தோன்றுகின்ற போது அந்த ஜீவாந்த கலமை பரமாத்மா என்றும் பேசப்படுகிறது. அப்போ சுத்த வெளிக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன பேதம் என்றால், சுத்த வெளி என்பது உணர முடியாத தெய்வம், பரமாத்மா என்பது உணரக்கூடிய தெய்வம். இந்த பரமாத்மாவுக்கு தான் புலன் கடந்த அறிவு என்று சொல்வார். புலன் கடந்த அறிவு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம எத்தனையோ ஓசைகளை கேட்கிறோம், இசையை கேட்கிறோம். வான்காந்தத்துல பல தொலைக்காட்சி, வானொலி சத்தங்கள் எல்லாமே வருது. அது நம்முடைய காதுகளுக்கு கேட்கறது இல்லை. ஆனா ஒரு கருவியின் மூலமாக டியூன் பண்ற போது அந்தந்த ஓசையை நாம் கேட்கிறோம். அப்படி என்றால் இந்த ஓசை நுட்பமானதா அல்லது அதிகமானதா அப்படின்னா, 193 டெசிபல் அலைவரிசைகளில், என்ன சொல்லுவோம், ஹெட்ஸ் அலைவரிசைகளில் என்ன சொல்றாங்க இல்லையா? அப்ப அதிகமான ஓசை, அந்த டெலிகாஸ்டிங் சென்டர்ல அதிகமான ஓசையை தான் டெவலப் பண்றாங்க. அது நமக்கு கேட்கறது இல்லை. அது அப்படியே குறைந்து கொண்டே வந்துதான் நம்முடைய காதுக்கு ஒரு கருவியின் மூலமாக மீண்டும் அதை பெருக்கி நாம கேட்கிறோம். அதே போல ஒரு ஃபேன் சுத்துது, நமக்கு சத்தம் கேட்குதுங்க. இந்த பூமி சுத்துற போது சத்தம் வராதா? ஆஃப்டர் ஆல் 48 இன்ச்சு ஃபேன் சுத்துற போது இந்த சத்தம் வருது. 25,000 மைல் சுற்றுடைய பூமி சுத்துற போது சத்தம் வராதா? ஏன் கேட்க முடியதில்லை? நம்முடைய காதுக்கு 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போனாலும் கேட்காது, 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலே போனாலும் கேட்காது. அப்ப எல்லா ஓசைகளும் 193 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சியில் ஆரம்பமாகிறது சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி அதை உணரக்கூடிய அறிவுக்கு தான் புலன் கடந்த அறிவு, பரமாத்மா என்று பேர். அப்ப நாம் செய்கின்ற அனைத்தும் பரமாத்மா அறிகிறது, உணர்கிறது. அதுதான் தெய்வத்துக்கு தெரியும் சொல்றாங்க இல்லையா? தெரியும். ஆனால் அந்த பரமாத்மாவனுடைய தன்மை என்ன? அது மையப்புள்ளி கிடையாது. அதனால தெரியும் என்பதை அது சொல்ல முடியாது, அறிய முடியாது. அதனால தான் அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. வந்து நீ தீர்ப்பு சொல்ல முடியாது, நீதி சொல்ல முடியாது, சாட்சி சொல்ல முடியாது.
இரண்டாவது, மனிதரின் செயலுக்கு தக்க விளைவை நிச்சயிக்கின்ற தன்மைக்கு காரணம் இந்த பரமாத்மாவின் கூர்தல் அறம் என்கின்ற கூர்மையான செயலுக்கு தக்க விளைவு என்ற விதி சட்டம். தெய்வத்தின் அந்த இறைத்துகளான போது பிறந்தது இயல்புக்கு விதி. அதுவே பஞ்சபூதங்களில் இயற்கை விதியாகி ஜீவன்களில் செயலுக்கு தக்க விதியாக மாறுகிறது. மூன்றாவது, இந்த விதிகளுக்கு மூலம் என்ன என்றால் காந்த களம். காந்தத்தின் ஈர்ப்பு ஒவ்வொரு செயலின் இன்ப துன்ப தன்மையை ஈர்த்து மையப்படுத்துகிறது. அந்த காந்தத்தின் விளக்கும் தன்மை அந்த பதிவை தக்க காலத்தில் வெளிப்படுத்தி அதற்கு தகுந்த செயலை செய்ய வைத்து இன்ப துன்பத்தை லாப நட்டத்தை விளைவாக தருகிறது. இப்படிப்பட்ட ஜீவகாந்த கருமையமே ஆத்மா என்ற ஒரு தெய்வீக நீதிமன்றம். நான்காவது, இந்த பதிவுகள் 7 தலைமுறைகளில் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் வெளிப்படுவதற்கான காரணிகள் 5: பொருள், கருவி, காலம், வினை, இடம். ஐந்தாவது, பிறக்கும் போது தாய் தந்தை மூலமாக கிடைப்பது முன்வினை சஞ்சித கர்மா. பிறந்து 3 வயதுக்கு பிறகு ஆற்றிய செயல் எல்லாம் தன்வினை பிராப்த கர்மா. இந்த முன்வினையும் தன்வினையும் கலந்த கலவையே ஆத்மாவாக இருந்து அந்த வெளிப்பாட்டிலே உணர்வுகள் எண்ணங்கள் தோன்றுகின்ற போது அது தேவையொட்டி ஒரு செயலை செய்கின்ற போது அது புகுவினையாக புதுவினையாக ஆகாமிய கர்மாவாக அனுபவத்தை தந்து அது தன்வினையாக அனுபவமாக பதிந்து போகிறது. ஆறாவது, துன்பம் விளைக்கும் செயலுக்கான எண்ணம் தோன்றுகின்ற போது அதை தவிர்ப்பதற்கு விழிப்புணர்வு அவசியம். இதற்கு தவம் என்ற மன அடக்கத்திற்கான பயிற்சி. தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைக்கின்ற பக்குவம் வேண்டும். எனவே தவம் தினசரி கடமைகளில் ஒன்றாக வேண்டும். எடுத்த பிறப்பு நிறைவு பெற வேண்டும். இப்படி இந்த 6 அம்சங்களிலே நாம் இதுவரை சிந்தித்த செயல்படு தத்துவம் நிறைவு பெறுகிறது. மகிழ்ச்சியோடு ஒரு கவியோடு இதை நிறைவு செய்வோம். கருத்தொடராய் வந்த வினைப்பதிவுகளின் வலுவை கணிக்காமல் மதிக்காமல் ஏற்ற நல்ல வினையால் திரித்திடவோ சீரமைத்தோ உய்ய நினையாமல் திரும்பவும் அப்பழைய வினை வழி நின்றே வாழ்ந்தால் வருந்துவதும் வருத்துவதும் அன்றி வளமேது. வாழவுள்ளோர் அனைவரும் இவ்வுண்மையை உணர்வோம். பெருத்து வரும் பழிச்செயல்கள் மாறி உலக உய்ய பேருலகம் இணைந்த ஆட்சி கல்வி இவை வேண்டும் என்று மகிழ்ச்சி கண்ணசன் சொல்றாரு. என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழ தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் உலகம் தெரியாதா? ஆமா, விபரம் புரியாதா? சொல்லித் தருவதற்கு ஞானிகள் வேண்டும், கற்றுக்கொள்வதற்கு நல்ல மனசு வேணும், பின்பற்றுவதற்கு பக்குவம் வேணும். வாழ்க்கை சுகம். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி அடுத்து மனிதர்கள் வேறுபாடு தலைப்போட இந்த இறைவிஞ்ஞானத்தை நம்ம நிறைவு செய்வோம். டிசம்பர் 15க்குள்ள இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்து விடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை, மகிழ்ச்சி. தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நொன்வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்தும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் புட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் உரிமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.